வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சம்பாடி அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம். காலையிலே தூங்கி எழுந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பன் வந்து பனை வெல்லம் வாங்க போகலாம் ஆனந்தூர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பனை வெல்லம் வந்து அவங்களே வந்து செய்கிறாங்க. நாங்கள் செய்கிற இடத்துல வந்து வாங்கிக்கலாம், வீட்டுக்கும் தேவைப்பட்டது. அதனால் வந்து ஒரு 10 கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈச்சம்பாடி டேம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம், ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலே இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இங்கே வந்ததுலேருந்தே ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா இங்கே வந்து எந்த ஒரு குப்பையும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கூட என்னால் வந்து கண்ணில் பார்க்க முடியல. அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வந்து எதனால் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. சுற்றி வந்து எல்லா ஊர் மக்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த வந்து அதிகமாக மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. மக்களாக நாம் தான் வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் போகிறோம் அப்படின்னா குளிக்கிறன்ற பேரில் துணி, குப்பை, அந்த மாதிரி என்னது பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து நம்ம போட்டு எல்லா இயற்கை வளங்களையும் நம்ம கெடுக்கிறோம். ஆனால் இயற்கை வந்து அதனுடைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கு. நாம் தான் வந்து அதை கெடுத்துடுறோம். இந்த வியூ வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. தாமரை எல்லாம் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையான வியூங்க. வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குப்பையும் போடாமல் நீங்கள் இந்த இயற்கையோட அழகை மட்டும் ரசிச்சுட்டு பார்த்துட்டு குளிக்கிறதுனா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். தயவு செஞ்சு எந்த ஒரு குப்பையும் இங்கே மட்டும் இல்லை, எந்த ஒரு நீர்நிலையிலையும் எந்த ஒரு இயற்கை சார்ந்த இடத்தையும் வந்து குப்பைப்படுத்தாதீங்க.